வணக்கம். இன்னைக்கு நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போறோம்னா முட்டை பரோட்டா இன்னைக்கு கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு 1 கப்பு கோதுமை மாவு நம்ம அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். மாவு மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய், அடுத்து 150 ml தண்ணி சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா கரைச்சிக்கிறணும் கட்டி இல்லாமல். இப்போ 150 ml தண்ணி சேர்த்து மாவை ஒரு கெட்டி பதத்துக்கு நல்லா விஸ்க் வச்சு கரைச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அடுத்து மாவை நம்ம லூஸ் பண்ணணும். ஒரு 50 ml தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கரைச்சி விட்ருங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மாவு கரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்போ மாவு இந்த அளவு கரைச்சிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். அடுத்து மீடியமான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இதில் ஒரு 5 முட்டையை நம்ம உடைச்சு ஊற்ற போகிறோம். அஞ்சு முட்டையை உடைச்சு ஊற்றிடுங்க. 5 முட்டை உடைச்சு ஊற்றிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்குவோம். மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, பச்சை மிளகா சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகா நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பல்லாரி ஒரு 100 கிராம் பல்லாரி எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா உப்பு மிளகு முட்டை எல்லாத்தையும் நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. முட்டையை நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் இப்போ கலக்குன அந்த முட்டை கலக்கியை அப்படியே அந்த மாவுல சேர்த்து விட்டுடலாம். இப்போ மாவு முட்டை கலக்கி ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விடணும். நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன் மாவையும் நம்ம முட்டையும் தனித்தனியாக கலக்கணும்னா அப்படின்னா தான் நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அந்த முட்டையை நல்லா கலக்கிறதுக்கு வசதியாக நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கலந்துக்கிடலாம். இப்போ முட்டை பரோட்டாவுக்கு மாவு தயாராகிடுச்சு. அடுத்து அடுப்பில் நான்ஸ்டிக் பேனை ஒன்று எடுத்து வச்சுட்டு லேசாக எண்ணெயை மட்டும் தடவி விடுங்க. எண்ணெயை லேசாக தடவி விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே முட்டை பரோட்டாவுக்கு மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரே ஒரு கரண்டி மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படி மெதுவாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒன்று போல் ரவுண்ட் ஆக்கி விட்ருங்க. இப்போ ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஊற்றி 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு அந்த சைடு வந்துருச்சு. இது அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு தான் பண்ணணும். இப்போ மறுபடியும் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு அப்படி சைடில் லேசாக கார்னரில் எண்ணெயை விட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் மறுபடியும் ஒருக்க திருப்பி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அங்கங்கே நல்லா டாட்டாகவும் அருமையாக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆகமத்தில் நமக்கு இந்த பரோட்டா ரெடியாக 3 நிமிஷம் தான் ஆகும். தனியாக எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேசாக எண்ணெயை மட்டும் தடவி விட்டுட்டு கலக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை பரோட்டா மாவை ஒவ்வொரு தடவையும் நம்ம சொன்ன மெத்தடில் அப்படி ஒரு கரண்டி மட்டும் ஊற்றி அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டுடலாம் ஒரு சைடு. அதாவது நம்ம மாவை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஆக மொத்தம் 3 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான ஒரு முட்டை பரோட்டா தயாராகிடும். நல்லா மென்மையாக அப்படி 2 விரல்கிட்ட ஈஸியாக பிச்சிடலாம். அந்தளவுக்கு நைஸாக இருக்கும். எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இது எம்டி சால்லாம் வீட்டில் எம்டி சால்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. முட்டை பரோட்டானோடனே எம்டி சால்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எம்டி சால்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த சிம்பிளான ஒரு முட்டை பரோட்டாவை செஞ்சு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான முட்டை பரோட்டா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.